ஹலோ உறவுகளே, மறுபடியும் வந்துவிட்டேன். எப்படி இருக்கிறீங்கோ? ஓகே. நான் இப்போ அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பார்த்தா அந்த நிலா மிகவும் அழகாக காணப்பட்டது. நான் தான் வந்துட்டேன். ஓகே. அந்த நிலா மிகவும் அழகாக எனக்கு என் கண்ணில் பட்டது. உடனே அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஓ, மறுபடியும் யோசிச்சிட்டிங்களா? சொல்லுங்க, என்ன யோசனை பாருங்க. இன்னும் சில கோடி வருடங்களுக்கு பிறகு கண்டிப்பாக என்னுடைய ஆராய்ச்சி, சிந்தனை, கற்பனை பிரகாரம் நான் கணக்கு போட்டு பார்த்தா சில கோடி வருஷங்களுக்கு பிறகு இந்த நிலாவின் அளவு சுருங்கி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எப்படி சுருங்கி இருக்கும்? சுருங்க இல்லை, தேய்ந்து இருக்கும். இப்பொழுது உதாரணத்துக்கு 100% அந்த நிலா வடிவம் டயாமீட்டர் இருந்தால் சில கோடி வருஷங்களுக்கு பிறகு குறைந்தது 25% அது தேய்ந்து விட்டு இருக்கும். அது அந்த நிலாவை சுற்றி இருக்கும் அட்மாஸ்பியரில் அது உறையப்பட்டு தேயப்பட்டு அதனுடைய மேல்பாகங்கள் எல்லாம் தவிடு பொடியாக, தூளாக, டஸ்டாக மாறிவிட்டு குறைஞ்சது ஒரு 25% அளவு குறைஞ்சிருக்கும்னு என் மனசுக்கு படுது. மன்னிக்கணும், அளவு சொல்ல எனக்கு இஷ்டமில்லை. குறைஞ்சிருக்கும். இப்போ 100% இருந்தால் இன்னும் சில பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு அது நிலா சின்னதாக ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த அட்மாஸ்பியரில் எப்படி முதல்ல இந்த நிலா உருண்டையாக, வட்ட வடிவமாக, உருளையாக இல்லை. அது மற்றவர்களுடைய கணக்கு பிரகாரம் பூமியிலிருந்து பிரிஞ்சு வந்த, உடைந்து தெரித்த ஒரு பெரிய பாகம் கோணல் மாணலாக. எப்படி ஓகே, எதையோ உதாரணத்தை சொல்ல விரும்பவில்லை. அது ஒரு ஒரு உருவமற்ற, ஒரு வடிவமற்ற ஒரு பாகமாக பூமியிலிருந்து அது பிரிஞ்சு மேலே போயிட்டு அது இந்த அட்மாஸ்பியரில் அப்படியே உருண்டு 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 அப்படியே உருளையாக ஒரு பால் மாதிரி ஆகிருக்குதுன்னு நான் கற்பனை பண்ணுறேன். பல கோடி வருஷங்களுக்கு முன்னே நடந்த விஷயம் இது. அதுக்கு பிறகு இந்த நிலையில் இருக்குது. இன்னும் சில கோடி வருஷங்களுக்கு பிறகு இந்த நிலாவின் அளவு சின்னதாக காணப்படும். பார்க்கலாம். எனக்காக, நான் உனக்காக, உங்களுக்காக சில கோடி வருஷங்கள் உயிரோடு இருந்தால் இப்போத்த சைஸுக்கும் அப்போத்த சைஸுக்கும் அளவு பார்த்து நான் அன்றைக்கி சொன்னது நிஜமாகிவிட்டதுன்னு எல்லாரும் நினைக்கலாம். நானும் சொல்லுவேன் எப்படி அப்படின்ட்டு. ஓகே, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் சில கோடி வருஷங்களுக்கு பிறகு
நிலா அவ்வளோ பெருசாக இருக்காது. மேலே தேஞ்சு 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 உருண்டை உருண்டை தேஞ்சு 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 அதனுடைய மேல் பாகங்கள்லாம் தேய்ந்து தேய்ந்து அதனுடைய சுற்றல் டயாமீட்டர் உருளை சைஸு குறைஞ்சி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோ. அந்த காலத்து மனிதன் நான் சொன்ன விஷயத்தை அப்போ யோசிக்குவான். ஓகே, நான் இப்போ குட் நைட் சொல்ல இஷ்டப்படல. ஏதாவது எங்கள் மனசில் வந்ததை நான் சொல்கிறேன். எல்லாம் என்னுடைய கற்பனைகள். தயவுசெய்து என் மீது தவறாக தப்பு கணக்கு போடுறேன், தப்பு செய்திகளை தரேன்னு சொல்லாதீங்க. என்னுடைய கற்பனை முழுமையாக தப்பாக கூட இருக்கலாம். என்னுடைய சிந்தனை இல் அது செதுக்கப்பட்ட ஒரு யோசனை சில கோடி வருஷங்களுக்கு பிறகு நான் சொல்கிறது சத்தியம். அந்த நிலாவின் அளவு குறைஞ்சி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் நீங்களும் நாங்கள் எடுத்து ஓட்டு புரட்டி பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.